பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நடைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நடைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில்
அணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளை இறுகப் பற்றி கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நிலையான வாழ்வை, முழுமையான நிறை ஆசிரை நிறைவாக தருகிறார். நிறை வாழ்வையும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்ள தவக்காலம் மிகவும் உதவுகிறது. இந்த தவக்காலம் ஒரு புனித காலம், ஒளியை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய காலம். கடவுளோடு பயணிக்க இந்த காலம் நமக்கு உதவுகிறது. நம் அனைவரும் புன்னகையை தானமாகவும், நல்வார்த்தைகளை தானமாகவும், உடனிருப்பை தானமாகவும் பிறக்கு கொடுக்கவும், கடவுளோடு தனிமையில் உரையாடுவதிலும், மனிதர்களோடும் இயற்கையோடும் உறவாடுவதிலும் வெளிவேடத்தை அல்ல, உள்ளத்தை கவனிக்கவும் நம்மை அழைக்கிறது. இன்றைய வாசகங்கள் இந்த புனித காலத்தில் வாழ்வையும் நன்மையையும் செய்யக்கூடிய செயல்களை மோசே வழியாக மூதாதையருக்கு கடவுள் வழங்கினார். அதுபோல இன்றும் இந்த தவக்காலம் இறை வாசகங்கள் வழியாக நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கும் எதிர்நோக்கின் திருத்தூத பயணிகளாகி இருக்கின்ற நம்மை வாழ்வு தரும் செயல்களையும் நன்மைகளையும் செய்து முடிக்கவும், இயேசுவின் மூலம் அவர் அளித்த கல்வாரி பலியின் வழியாக தகுதியற்றவர்களை தகுதியுள்ளவராக மாற்ற இந்த பலியில் கலந்து கொள்வோம். நிலைவாழ்வு தரும் செயல்களை கடவுளின் அன்பால் செய்ய முயல்வோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மதுரை உயர் மறை மாவட்டம் பாஸ்டி நகர் பங்கு, பாத்திமா நகர் கிளை பங்கு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். திருப்பலியை தகுந்த முறையில் நிறைவேற்ற தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார்,
வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவுடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றியும் பெறுவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றியும் பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவார்.
நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று நாம் நம்முடைய நெற்றியிலே சாம்பல் பூசி தவக்காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தவக்காலத்தின் 2ஆம் நாள் திருப்பலியிலே இப்பொழுது பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்களின் அடிப்படையில் இறை வார்த்தையை சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு பங்கு தந்தையிடம் பங்கிலே இருந்த சில வயதான பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்த சிலுவைகளை எடுத்துக்கொண்டு போய், ஃபாதர், தயவு செய்து இந்த சிலுவைகளை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். இந்த சிலுவைகளை எங்களுடைய வீட்டிலே வைத்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய
துன்பங்கள் துயரங்கள் வருகின்றன என்று சொன்னார்கள். பங்கு தந்தை, அப்படி உங்களுடைய சிலுவைகளை எல்லாம் ஒரே அடியாக நான் என்னுடைய இல்லத்திலே வைக்க முடியாது. வேண்டுமென்றால் உங்களுடைய சிலுவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சிலுவைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு மற்றவருடைய சிலுவைகளை வேண்டுமென்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கின்றார். அவர்களும் தங்களுடைய சிலுவைகளையெல்லாம் கொண்டு வந்து வைத்து ஆலயத்திலே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். திருப்பலி முடிந்த பிற்பாடு பங்கு தந்தை சொல்கிறார், இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான சிலுவைகளை நீங்களே எடுத்து செல்லுங்கள், உங்களுடைய குடும்பத்திலே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள். எந்த சிலுவையை நாம் எடுத்து செல்லலாம் என்று பார்க்கிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்களுடைய சிலுவைகளை அவரவர்களே எடுத்து கொண்டு சென்றார்கள். என்னுடைய துன்பம் என்னோடு இருக்கட்டும், இதைவிட பெரிய துன்பம் எனக்கு வேண்டாம் என்று அவர்களுக்குரிய சிலுவைகளையே மீண்டும் அவரவருடைய வீடுகளுக்கு எடுத்து சென்றார்கள். இயேசுவில் அன்புக்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, சிலுவை என்றாலே யாரும் விரும்பி சுமப்பதற்கு அவ்வளவு எளிதாக முன் வருவதில்லை. மிகவும் மகிழ்ச்சியோடு சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினமாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடையாளமே சிலுவை. சிலுவை இல்லாத இயேசுவை உங்களால் யோசித்து பார்க்க முடியுமா? முடியாது. பாவமில்லாத இயேசுவை நாம் நம்ப முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சிலுவை இல்லாத ஒரு இயேசுவை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சிலுவைதான் இயேசுவின் அடையாளம், சிலுவைதான் மீட்பின் சின்னம். அந்த சிலுவையை வைத்துத்தான் இயேசுவே என்ன செய்தார்? நம் அனைவரையும், இந்த உலகத்தையே மீட்டார். அந்த சிலுவையை தானே சுமந்து சென்றார். அதை தன்னுடைய மீட்பின் சின்னமாக மாற்றிக்கொண்டார். அவர் எப்பொழுது கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர் பெற்றாரோ அன்றிலிருந்து இன்று வரை சிலுவையானது வெற்றியின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக அமைந்திருக்கிறது. அந்த ஒரு சிலுவை இல்லாமல் நாமும் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அந்த சிலுவையை பற்றிய வாசகம்தான் இன்றைய நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. அந்த சிலுவைதான் நமக்கு வாழ்வை நிச்சயித்திருக்கிறது. இந்த சிலுவையின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறார். சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் நீரும் நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கின்றன. அதற்கு மிக மிக துணையாக இருந்தது எது? இந்த உலகம் அடைமையாக கருதப்பட்ட, மிகவும் கீழ்த்தரமாக கருதிய அந்த சிலுவையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய மீட்பின் கருவியாக அவர் மாற்றிக்கொண்டார். அந்த ஒரு மீட்பின் கருவிதான் நமக்கும் மீட்பை தருகின்ற, வெற்றியை கொடுக்கின்ற ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது. அதனை பற்றிய ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவனும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்ளுவார் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கும் கூடியிருந்த எல்லாருக்குமே அவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுவது மட்டுமல்ல, சொன்னதை செய்தும் காட்டினார். அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இடைவெளியே இல்லை. சொன்னதை செய்தார், செய்ததை சொன்னார். ஆகவே அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து நாமும் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக, அவருடைய அன்பு சீடர்களாக வாழ்வதற்கு வார்த்தைகளால் மட்டும் நம்மை ஊக்குவிப்பதில்லை, நம் உடனிருந்து நம்மை உந்தி தள்ளுகின்றவராக,
நம் உள்ளத்திற்குள்ளே அவருடைய ஆவியின் ஆற்றலை புகுத்தி நாமும் இந்த உலகத்தில் அவருக்கு சான்று பகர்கின்ற அவருடைய அன்பு சீடர்களாக வாழ வைக்கக்கூடிய ஒரு செயலையும் செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் வாழ்கின்ற வரையில் நமக்கும் அவர்தான் நல்ல துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் திக்கற்றவர்களாக இருப்பதில்லை. சிலுவையை சுமந்த ஆண்டவர், அந்த சிலுவையின் வழியாகவே மாட்சிமையில் பங்கேற்ற ஆண்டவர், நாமும் எவ்வளவு கவலைகள், துன்பங்கள், துயரங்களில் அகப்பட்டாலும் கூட அவற்றிலிருந்து நம்மை மீட்டு அவருடைய மகிமையில் பங்கு தரக்கூடிய இறை மகனாக, இறைவனாக அவர் நமக்கு முன்னால் இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் அவர் வீற்றிருக்கின்றார். கண்காணாத முறையிலே நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற, நமக்கு தைரியம் கொடுக்கின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பார்க்கிறோம், பல இடங்களிலே சிலைகள் வைத்திருக்கிறார். ஏன் சிலைகள் வைத்திருக்கிறார்கள்? சும்மாவா வைத்திருக்கிறார்கள்? ஏன் சிலைகள் வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வாழ்ந்த நாட்களில் இந்த மனித சமூகமானது நல்ல முறையில் வாழ்வதற்காக நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். நமக்காக, இந்த மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, மனித சமூகத்தினுடைய விடுதலைக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள். ஆகவே அதனை நினைத்து நன்றி கூறும் வண்ணம், நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்கள் சொன்னதை நினைவு கூர்ந்து நாமும் அவர்களைப் போல கொஞ்சமாவது அவர்கள் செய்த பணிகளிலே நாமும் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு அடையாளமாகத்தான் மாநகரிலே பல சிலைகள் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், கிறிஸ்துவுடைய சீடர்களாகிய நமக்கு உண்மையிலேயே நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தது, நல்ல போதனைகளை நமக்கு கொடுத்தது, நற்செய்தியை வழங்கியது யார்? அந்த கிறிஸ்து. வழங்கியது மட்டுமா? இல்லை, சொன்னதை செய்து காட்டினார். தன் வாழ்க்கையை முழுமையுமே நமக்காக அர்ப்பணித்தார். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சிலுவைகள், பல துன்பங்கள், கவலைகள், கண்ணீர், இன்னும் பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள், இவற்றின் வழியாக எத்தனையோ சிலுவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்மோடு அந்த சிலுவையை சுமப்பதற்கு ஆண்டவர் உடன் இருக்கிறார். நம்மை அவர் தனியே விட்டுவிடுவதில்லை. நம்பிக்கைக்குரிய விதத்திலே நாமும் தைரியமாக, மன உறுதியோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று சான்று வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நான் இருக்க பயம் ஏன், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தைகளையெல்லாம் கூறி அவரை நாடி வந்த மக்களையெல்லாம் அன்பு செய்தவர், அவருடைய தேவைகளை தீர்த்து வைத்தவர், தன்னோடு இருந்த அந்த திருத்தூதர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி ஒரு குழுவாக உருவாக்கி அவர்களை வளர வைத்தவர், பணியாற்ற வைத்தவர். அவர் இன்று நம்மோடு நம் கண்காணாத முறையிலே, ஆனால் நம்முடைய மனக்கண்களால் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு நன்றி சொல்லி மீண்டும் மீண்டும் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவை புதுப்பித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்வதற்கு அவர் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுள் முக்கியமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, வருகின்ற சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலுவைகளை பார்த்து பயப்படாதீர்கள். என் மீதும் சிலுவை சுமத்தினார்கள், ஆனால் நான் வெற்றி கொண்டேன். நீங்களும் உங்களுக்கு வரக்கூடிய சிலுவைகளை சுமந்து கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய, நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்பதை சொல்லுகிறார். நம்முடைய கஷ்ட நஷ்டங்களின் மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறார். இதுதான் நாம் நம்ப வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு உண்மை. நான் இருக்கிறேன், அஞ்சாதே என்று கூறிய ஆண்டவர் நம்முடைய சிலுவைகளிலும் அவரும் பங்கேற்றுக் கொள்கிறார். ஆகவே மன உறுதியோடு அந்த ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றி அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கடைப்பிடித்து
நற்செய்தியின்படி நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அந்த ஒரு குறிக்கோளோடு தான் நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்று இறை வார்த்தையை வாசித்து அதனை தியானித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அளவற்ற அன்பை நினைத்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பணிவோடு எவ்வளவு தாழ்ச்சியோடு நாம் அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலுவை என்றாலே அது தாழ்ச்சியின் அடையாளம், அன்பின் அடையாளம். அது உண்மையில் நமக்கு இதன் வழியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய அடையாளம். ஆகவே ஆண்டவர் இயேசுவோடு நாம் வீற்றிருக்க வேண்டும் என்றால் நாம் எதை தூக்கிச் செல்ல வேண்டும்? நமக்கு வரக்கூடிய சிலுவைகளை தூக்கிச் செல்ல வேண்டும். எதனை கடந்து செல்ல வேண்டும்? அவருடைய பேருதவியால், அவருடைய துணையோடு நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாம் கடந்து அவருடைய உதவியால் வெற்றி பெற்று திரும்பவும் அவருக்கு சான்று பகர்கின்ற அன்புக்குரிய நல்ல சீடர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து நமக்கு இளைப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்னும் நம்மோடு இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தையின்படியும் அவர் நமக்கு காட்டுகின்ற நல்ல வழிகளை பின்பற்றியும் நல்ல சான்றுகள் நிறைந்த நற்சான்றுகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் நன்றியுடையவர்களாக என்றும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சான்று பகர்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவக்காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள்பால் எழுப்புவோமாக. அழியா உணவுக்கு அடைக்கலம் நானே, நித்திய வாழ்வுக்கு நிலையான ஊற்றும் நானே என்றவரே, கோதுமை மணியை போன்று தம் வாழ்வை இறை சித்தத்திற்கு கையளித்த ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் மக்களை அறிவு வளத்திலும் ஆன்ம நலத்திலும் அக்கறை காட்டும் சிறந்த இறைப்பணியாளர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, நோயுற்றோர், அனாதைகள், வறியோர், மனம் வறண்டு போன நிலையில் இருப்போருக்கு உமது வார்த்தைகள் புதிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் பற்றாத ஊற்றாக அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் வள்ளலே எம் இறைவா, எம் மக்கள் பொழுதுபோக்கு சாதனங்களில் நேரத்தை செலவழிக்காமல் இந்த தபக்காலத்தில் ஆலய வழிபாடுகள், தியானம், சிலுவை பாதை போன்ற பக்தி முயற்சிகளில் குடும்பமாக ஆர்வத்தோடு பங்கெடுத்து ஊருக்கு இறையாசி நிரம்ப பெற்றுத்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாய் வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் தலைவர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் அமைதியாக எடுத்துரைப்போம். ஆண்டவரே, உம் மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் முது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன், என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து வந்தேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த திருப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திருஅவையானத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பழி பொருள்களை கனிவோடு கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை முது பெயருக்கு மேன்மை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதர்களோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்
உன்னதங்களிலே ஓ சொன்னா, உன்னதங்களிலே ஓ சொன்னா, உன்னதங்களிலே ஓ சொன்னா, உன்னதங்களிலே ஓ சொன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் கொடுக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். நமக்காக சிலுவையை சுமந்து அந்த சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தவர். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக
நம்பி வந்தேன். வாழ்வில் ஒளியேற்றவா உன் அன்பு சாரடி நுழைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றினில் கடந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுமே. உன் அன்பு சாரடி நுழைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றினில் கடந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன், வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன், வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக குடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம் மீட்பாகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா, என் நிலையறிந்து உன் அருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா.
கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா, கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவனே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவனே, வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன்னடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே, அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன்னடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே.